அதான் மனசாச்சே. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹிட்லரோட ட்ரெய்லர் ரியாக்ஷன். விஜய் ஆண்டனி அண்ணா நடிப்பில் இந்த படம் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் ஹிட்லரோட டீசர் ரியாக்ஷன் போட்டிருப்போம். இப்போ ஹிட்லர் ட்ரெய்லர் ரியாக்ஷன் போட போகிறோம். ஸோ ஹிட்லர் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்கலாண்டா எல்லாரும். பார்ப்போமா? எல்லாரும் ஒரு பிளாக் ஜாக்கெட் போட்டு மழையில் நடக்கிறாங்க. ஒரு ஆயுதம் உருவாகும் போதே அதன் இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் உண்மையான பவர் என்பது நம்ம லைட் ஹவுஸு, மணி இல்லை, அத்தாரிட்டியும் இல்லை, ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிற்கிற கூட்டம், அரசியல் கட்சி போடுறது. ஒரு பக்கம் 4 பேர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் பப்பில் உட்காந்து நல்லா ஜெல்சா பண்ணுறாரு. ஒருத்தர் அரசியல்வாதி தலை காட்டுற தலைவன் போட்டு தள்ளுறாங்க. பப்ளிக்கில் 10 பேர் கொண்டு போட்டிருக்கான். எனக்கு அவன் வேணும். ஸோ இப்போ ஹிட்லர் விஜய் ஆண்டனியை போட்டு அடிக்கிறார் எல்லாரையும். மார்க் ஸ்டேஷன் உட்காந்து டமா டிமி டிடு ரெடி கிங்ஸ்ல எங்கள் அம்மா மேலே சத்தியமாக ஒன்று சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மாவை சத்தியமாக அவங்க யாரும் தெரிலடா. ஜோக்கர் என்ன ஒரு மார்வெலிக்கு ஒரு த்ரில்லரில் நடிக்கிறாரு. யோட ஸ்டூபிட் ஃபேஸ். கல்லுஞ்சக்காரி ஒன்றுமே சொல்லலாம் போனாடி, இந்த பேண்டேஜுக்காக சொல்லலாம்ல. போயா, அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. போயா. ஐயோ, நல்ல குடும்பத்து பொண்ணாமா நீங்கள்? சரிம்மா, நல்லா கொடுத்தா பயந்துருவாங்களா? ஒரு ரொமான்ஸும் இருக்குது, ஒரு க்ரைம் த்ரில்லர் இருக்குது, பொலிட்டிக்கல் த்ரில்லரும் இருக்குது இந்த படத்தில். பணம் தான் மேட்ரு அப்படின்றாரு. கூடு நம்ம ஜெய்பி போலீஸ்கார் அவர் இருக்கிற இந்த படத்தில். தேர்தலில் நீ ஜெயிக்க மாட்டடா, ஜெயிச்சு காட்டுறா. அந்த வில்லனோட வாய்ஸ் டப்பிங் ஒன்று இருக்குது. அதுதான் எல்லா படத்துலையும் இந்த நிறைய டப்பிங் வாய்ஸ் வரும். அந்த வில்லன் டப்பிங் வாய்ஸ். வீடு எரியுது, பத்தி எரியுது, டமா நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஜிவிஎம் சார் ஜல்சாவும் பண்ணுறாரு, அப்புறம் போலீஸாகவும் இருக்கார் இந்த படத்தில். ஓகே, அப்படி நெத்தி போட்டியில் சூடு. இப்போ விஜய் ஆண்டனி அண்ணன் இந்த படத்தில் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்கு. என்னன்னு தெரில, அவர் நடிக்கிற படத்தில் அவர் தான் எப்பவுமே மியூசிக். பப்ளிக் இதெல்லாம் செஞ்சு ஞாபகம் வச்சுருந்தா அங்கேயாட்டி எலெக்ஷனில் எப்படி ஜெயிச்சிருப்போம். ஒரு டைலாக் சொல்கிறாரு. என்ன டைலாகு? மக்களுக்கு நாம் செஞ்ச தப்புலாம் யாருன்னு தெரிஞ்சிருந்தா 5 வாட்டி எலெக்ஷனில் எப்படா ஜெயிச்சிருப்போம். சரியான கதைடா இது, சரியான லைனுங்க. மக்களுக்கு நம்ம இந்த 5 வருஷத்தில் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாம் எப்படி இந்த எலெக்ஷனில் ஜெயிப்போம். சரியான டைலாக். எஸ், தத்துவம். விவேக் மெர்வின் மியூசிக். சாரி, அவர் படத்தில் அவர் மியூசிக் பண்ணல, விஜய் ஆண்டனி அண்ணன். லிப் டு லிப் லவ் சீன் இருக்குது, க்ரைம் த்ரில்லர், பொலிட்டிக்கல் ட்ராமா. எஸ், அதான் ஆப்வியஸ்லி தெரியுது. மக்களுக்கு நம்ம செஞ்ச தப்புலாம் யாருன்னு தெரிஞ்சிருந்தா 5 வாட்டி எலெக்ஷனில் எப்படி ஜெயிச்சிருக்கா. கரெக்டா? மக்களுக்கு நம்ம செஞ்ச தப்புலாம் தெரிஞ்சிருந்தா 5 வாட்டி எப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கோம். எஸ், பே பேக். செப்டம்பர் 27. இதுவுமா 3 படம் ரிலீஸ் ஆகுதா? ஓகே. செப்டம்பர் 27 வசூல் வேட்டைதாங்க அடுத்த வாரம். மெய்யழகனு, தேவாரா, அப்புறம் ஹிட்லர் 3 படம் வருது. 3 படத்தில் 2 படம் தேட்டருக்கு போயிடுவேன். தேவாரா, மெய்யழகன் போயிடுவேன். இந்த படம் டைம் இருந்தால் போவேன், இல்லைன்னா ஓடிடியில் எப்போ வருதோ பார்த்துட்டு அப்புறமா ரிவ்யூ போடுவேன். ஆனால் அந்த 2 படம் கண்டிப்பாக போயிடுவேன். கார்த்தி அண்ணன் படம் போயிடுவேன், தேவாரா என்டிஆர் அவர் படமும் போயிடுவேன். 2 படமும் போயிடுவேன். ஓகே, பாய்.